ஹாய் 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 ஹாய். மிகச் சிறப்பாக மூவரும் இந்திய பயணத்தை தொடங்குகிறோம். கோயிலில் பூஜைலாம் முடிஞ்சு நம்ம அப்படியே ரெட் ஹில்ஸ் பைபாஸ் வந்துட்டோம். அதாவது தடா ஜெயில் தாண்டுறோம். டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, வெயிலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு எங்கே ஏதாவது ஸ்டாப்பிங் இருக்கும் கண்டிப்பாக. பாருங்கள், இந்த சிக்னல் நின்று தான் போகுது. கும்மிடிப்பூண்டி பைபாஸ் வந்துட்டோம். ஹைவே பாருங்கள், டிராஃபிக் இல்லை. அதனால் அப்படி கில்லி படத்தில் அர்ஜுனர் வில்லு பாட்டு போட்டு போன மாதிரி நம்மளும் அந்த பாட்டை போட்டுகிட்டே போக வேண்டி தான். ஃப்ரீ ஆயிடுச்சுங்க டிராஃபிக்கு. இனிமேல் டிராஃபிக் இருக்காது. அடுத்து டிராஃபிக்னால் இனிமேல் ஈவினிங் மேலே ஹைதராபாத் போனால் தான். அது வரைக்கும் நம்ம அப்படியே ஹைவேல ஜாலியாக போக வேண்டி தான். ஆனால் வெயில் கொஞ்சம் அதிகங்க. ஏசியெல்லாம் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. மேப்பில் பாருங்கள், 1 ஹவர் 2 ஹவர்னு நம்ம லொக்கேஷன் போட்டு போனதை தவிர்த்து இங்கே 2 நாளைக்கு காட்டுதுங்க எங்கள் டைமிங்கு. ஏன்னா நாங்கள் போட்டிருக்க லொக்கேஷன் வந்து டெல்லி, ஆக்ரா வரைக்கும் போட்டிருக்கோம். ஆமாம், அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அருண். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தடா ரோட்டில் இருந்துகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு 2 வருஷ கனவு. பல நாட்களாக நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ நம்ம போகிறது வந்து லடாக் போகிறோம். இப்போ அதுதான் வந்து உங்களுக்கு 1 by 1 வீடியோவாக சாப்டர் எடுத்து நாங்கள் உங்களுக்கு போட போகிறோம். இப்போ இது வந்து சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு டே, அதாவது மே 17 மார்னிங் கிளம்பி இங்கே வந்தாச்சு. இப்போ நிற்கிறது வந்து ஆந்திரா ஹைவேல இருக்கோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு போகக்கூடிய டெஸ்டினேஷன் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கதே வந்து எங்கன்னா, அதாவது மும்தாஜுக்காக ஷாஜஹான் கட்டின தாஜ்மஹால், ஆக்ரா தான் நம்ம போக போகிறோம் நாளைக்கு நைட்டு. அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ வீடியோ யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் தேடுறதோ எதிர்பார்க்குறதோ நிறைய இதில் இருந்திருக்காது. ஆனால் எங்களோட வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம், கரெக்டாக இருக்கும். அதனால் எங்களோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து லடாக் போகணுன்னு ஆசைப்படுற எல்லாருமே எங்களோட வீடியோ தான் உங்களுக்கு தேவைப்படும். இதை நான் சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கேன். இதே மாதிரி நீங்கள் 1 by 1 பண்ணால் வீடியோ நான் போட்டுகிட்டே வருவேன், நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ தடாவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். தடா கிட்ட வந்துட்டோம். தடா வந்துட்டோம், ரீச் ஆயாச்சு. எந்த ஸ்பாட்ல இருக்கோம்னு தெரியுதா? அப்படியே பின்னாடி பாருங்க, அதாவது பனைமரம். இதுல இருந்து என்ன வரும்? கல்லு வரும். நீங்க இதே நாங்க லேட் ஆயிட்டு அதனால எல்லாம் கிளம்பிட்டாங்களாம். நீங்க ஏர்லி மார்னிங் கிளம்புனீங்கன்னா உங்க காலையிலே வந்து இயற்கை பானத்தை கல்ல குடிச்சிட்டு நீங்க உங்க டிராவலை குளிர்ச்சியா குளுமையா ஆரம்பிக்கலாம். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, ஓட்டுறவங்க குடிக்காதீங்க, இல்ல டிராவல் பண்றவங்க குடிங்க. அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் கவனம். ஓகே, கேட்டுக்கோங்க, ஓட்டுறவங்க குடிக்காதீங்க, அதை மீறி குடிக்கிறவங்க ஓட்டாதீங்க. இங்க லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி போனீங்கன்னா ரோட்லயே ஓரமா விற்பாங்க, அதை வாங்கி கூட குடிக்கலாம். ஆனா அது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குன்னு தெரியல. ஓங்கோல் நெருங்கியாச்சு. ஹாய் நண்பர்களே, நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா, அதாவது நம்ம வந்து தடால வந்து கிளம்பி அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரெச் பிடிச்சி நேரா ஓங்கோல் ரூட்ல காவாலிக்கு வந்துட்டோம். அது பார்த்துக்கோங்க என்ன இடம்னு. நான் உங்ககிட்ட அங்க சொன்ன மாதிரி நீங்க லேட்டா வந்தீங்க, கிடைக்கல, சீக்கிரமா வந்தா கிடைக்குன்னு சொன்னேன். இங்க வந்து அப்படி இல்லை, எப்போதுமே எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுலதான் காலையிலயும் சாயந்தரம் சொல்றாங்க, இங்கெல்லாம் அப்படி இல்லை. 24 ஹவர்ஸும் எடுப்பாங்களாம் பகல்ல. நொங்கு இருக்கு, கல் இருக்கு. என்னோட நண்பர் தாங்க குடிக்கிறாங்க, நான் குடிக்கல. நான் வந்து சும்மா அவங்க குடிக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கேன்.
ஆனா நாங்க ஒரு 2 லிட்டர் கேன்ல நாங்க பார்சல் வாங்குறோம், நைட்டு போய் நாங்க குடிப்போம். அதுக்கப்புறம் அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு நானும் சொல்றேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களே இதே மாதிரி வந்தீங்கன்னா, இனிமேல் பாவாளி உள்ள வந்துட்டீங்கன்னா ஃபுல்லாவே நெடுவு இருக்கு. எல்லாருமே நல்ல நியாயமா தரமா தாங்க கொடுக்குறாங்க. நீங்களும் குடிக்கலாம். ஆனா இப்பவும் சொல்றேன், ஓட்டுறவங்க கம்பல்சரி குடிக்காதீங்க. குடிக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வண்டி ஓட்டாதீங்க. ஆந்திரா கிளைமேட் ரொம்ப சூப்பர். ஆந்திராவில் டங்குட்டூரு டோல்கேட் வந்தாச்சுங்க. டோல்கேட் பேரை பார்த்தீங்களா? ஸ்கை வியூன்னு வச்சுருக்காங்க. எதுக்கு ஸ்கை வியூன்னு வச்சுருக்காங்க? அதாவது நேராக பார்த்தா ஸ்கை தெரியுது, அதனால தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அங்கே ஒரு டோல்கேட் இருக்கும், அந்த டோல்கேட்டில் ஸ்கை வியூன்னு இருக்கும். அந்த டோல்கேட் தாண்டி நம்ம போனோம்னா ஃபுல்லாக அந்த ஸ்கை வந்து நம்ம ஸ்கை உள்ளே போகிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. லெஃப்டில் ஒரு குல்ஃபி வண்டி நிற்கிதுங்க. இந்த மாதிரி நார்த்தில் குல்ஃபி வண்டியாக இருந்தால் நிப்பாட்டி சாப்பிட்றாதீங்க. குல்ஃபி ரொம்ப கேவலமாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது உண்மைதாங்க. நேராக அப்படி பாருங்கள், அவங்க சொன்ன மாதிரியே அந்த டோல்கேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரோடு இருக்குது. ஸ்கை வியூன்னு வச்சுருந்தாங்க. அந்த ஸ்கை வியூ தாங்க. நம்ம என்னமோ ரோட்டில் போகிற மாதிரியே இல்லை, அந்த ஸ்கை உள்ளேயே போகிற மாதிரி இருக்குது. பாருங்கள் கொஞ்சம் நேரம் எவ்வளோ அழகு பாருங்கள். இங்கே அந்த இது ரோடும் அந்த ஸ்கையும் பார்க்குறதுக்கு ஐயோ. அண்ணே நம்ம ஆந்திராவோட லாஸ்ட்டுக்கு இப்போ வந்துட்டோண்ணே. இதுக்கு அந்த நேராக போகுது பார்த்தீங்களா? இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நமக்கு வந்து அது வந்து ஒரிசா, கல்கட்டா அந்த பாதைண்ணே. நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து லெஃப்டில் இறங்கினா தான் ஹைதராபாத் தெலுங்கானா போகிற பாதை. அதை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது, பார்த்துக்கோங்க. அண்ணா நினச்ச மாதிரியே நம்ம ரூட்டு மாறிட்டோண்ணே. ஸ்ட்ரைட்டாக கல்கத்தா ரூட்டில் விட்டோம் பேசிகிட்டே. இப்போ இந்த யூட்டர்ன் பண்ணி போவோம். இப்போ போகிறோம் பாருங்கள், இதானே நம்ம தெலுங்கானா பாதை. இது ஸ்ட்ரைட்டாக அப்படி போனோம்னா நம்ம ஹைதராபாத் தான். ஆனால் இது ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹைவே மாதிரி இருக்காது, டபுள் ரோடு மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஊர் கிராமம் அந்த மாதிரி உள்ளே தான் போவோம். 2 பக்கம் விவசாயம் பண்ணிவிட்டு அந்த விவசாய மக்கள் அந்த சாலை தான் இது வந்து. இனிமேல் ஹைவே வந்து ஹைதராபாத் தாண்டினா தான் நமக்கு இனிமேல் ஹைவே.
இன்னும் 1 டே 5 ஹவரா ஆக்ராவுக்கு. அப்போ 24 5 29 மணி நேரம். சங்கரண்ணே ஏதாவது டீ கடை பாருங்கண்ணே, டீ குடிச்சிட்டு போவோம். ஃபுல்லாக அங்கே விவசாயத்தை பாருங்கள். ஆந்திரா தெலுங்கானாவில் ஃபுல்லாக நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. 2 பக்கமும் விவசாய பூமி தான். பச்சை பசேல்னு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சென்டரில் பாருங்கள், அந்த செடி இவ்வளோ அழகாக வரிசையாக கரெக்டாக கேப் விட்டு கேப் வச்சுருக்காங்க. அதில் அழகாக மஞ்சள் கலரில் பூக்களாக வேறு பூத்துருக்கு. என்ன இதுக்கிட்ட கொஞ்சம் உஷாராக போகணும். செடிக்குள்ளே இருந்தால் ஆடும் மாடும் சடார்னு ஓடி வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே போங்க. ரோடு ஆப்போசிட்டில் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் ஒரே ட்ராக்கில் 2 வண்டி விட்டுருக்காங்க. இந்த ஆத்துப்பாலம் இருக்குல்லண்ணே, இதுலேருந்து தெலுங்கானா பார்டரில் ஆரம்பிக்கினேன். இங்கே தான் நான் போலீஸ் நிப்பாட்டி கார்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க. இது வரைக்கும் வந்து ஆந்திரா, இனிமேல் ஃபுல்லாகவே தெலுங்கானா. பாருங்கள்,
இந்த வந்துருச்சு பாருங்கள் லாரி செக் போஸ்ட்டு. தெலுங்கானா போலீஸு நிற்பாங்களா, அந்த நிற்காங்க பார்த்தீங்களா. இந்த செக் போஸ்ட்லாம் நைட் நின்று ஒவ்வொரு காரு லாரி எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஆமாம், லெஃப்ட்டில் கூட சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. லெஃப்ட்டில் ஃபுல்லாக சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ஒரு வழியாக ஈவினிங் ஒரு காலையில் டீ குடித்தோம், பப்ஸு சாப்பிட்டோங்க. சூப்பராக இருந்தது. அங்கே வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம், கொஞ்சம் எடுக்க முடியல, க்ரௌடு ஓவர். ஈவினிங் ஆகிட்டு மாலை பொழுதை பாருங்கள். அடுத்து நைட்லாம் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணணும். அதாவது நாங்கள் இப்போ வந்து ஹைதராபாத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 1 hour 2 hourல ஹைதராபாத் உள்ளே போயிடுவோம். அப்படியே ரைட்டில் ஒரு ரவுண்டான யூட்டன் அடிச்சு போங்கண்ணே. நம்ம அப்படியே அடுத்த டிரைவர்கிட்ட வண்டி கொடுத்தாச்சு. நமது நண்பர் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே பிஜிஎம் போட்டுக்கிட்டு அப்படியே போகிறாரு. ஹைதராபாத் சிட்டி வரைக்கும் அவர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து தருவாப்பில். நைட்டு மிட் நைட் ஃபுல்லாக நான் ஓட்ட போகிறேன். நான் அந்த படுத்துருக்கேன் பாருங்கள் பின்னாடி. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு ஈவினிங் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக கண் முடிக்க முடியும். அதனால் ஓட்ட கொடுத்துட்டு நான் பின்னாடி வந்துட்டேன்.
நாங்கள் வந்து ஹைதராபாத் ரிங் ரோடு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து அடுத்து டெல்லியை நோக்கி போக போகிறோம். நைட் டிரைவிங்கு. தம்பி அருண் அடுத்து ஓட்ட போகிறாப்புல கண்டினியூஸாக போக போகிறோம். இந்த ரோடு 6 ரோடாக இருக்குது. அருண் அடுத்து ஒரு ரவுண்ட் அடித்து லெஃப்டில் போகுது ரோடு. அந்த ரோடு எப்படி இருக்கும்னு தெரியல. அதையும் நீங்கள் பாருங்கள், காட்டுவோம் எப்படி. மேப்பில் பாருங்கள். ரவுண்ட் ரோடு XUV 700 பிடிச்சு பிடுங்குவான். விடுங்குவான். ஆனால் காரை வாங்கி மறுநாளே அடையாளம்